பேரவை கவுன்சிலினுடைய செயலாளர் கலைநேசன் பேசுகிறேன். தோழர் சரவணன் சிஏடி, தோழர் துரைசெல்வம், தோழர் மூர்த்தி ஏஐடிசி அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக நாங்கள் பேசுகிறோம். எல்பிஎஃப் சங்கத்தின் சார்பாக அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நடைபெற்ற இந்த மறியல் போராட்டம் பாசிச மோடி அரசாங்கம் வந்தது முதல் இந்த 11 ஆண்டுகளில் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களையும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களையும் மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் கொண்டு வந்து மக்களையும் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே பல முறை போராட்டங்கள் நடத்தி இதோட 10 ஆண்டுகளாக இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் மறியல் போராட்டம் நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் மோடி அரசாங்கம் இதுவரை காது கொடுத்து கேட்டு தொழிலாளர்களின் 44 சட்டங்களை மாற்றி 4 சட்டங்களாக மாற்றியிருக்கிறார்கள். எனவே தொழிலாளர்கள் சட்டங்கள் தொழிலாளர் உரிமைகள் பறிபோய்கின்றன. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு விற்கிறார்கள். அதே போல விவசாயிகளுக்கும் ஆதார விலையை வழங்காமல் இருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு ஏகப்பட்டதாக ஏறிவிட்டது. பெட்ரோல் டீசல் விலை ஏறிவிட்டது. படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்கவில்லை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்ன மோடி அவர்கள் இதனால் வரை 1 கோடி பேருக்கு கூட வேலை வழங்கவில்லை. எனவே இவைகளெல்லாம் கண்டித்து தான் அனைத்து மத்திய சங்கங்கள் சார்பாக இந்த கண்டன மறியல் போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். வேலை நிறுத்தம் இந்திய நாடு முழுவதும் ஒன்றிய மோடி அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் தொழிலாளர்களுடைய முதலாளிகளுக்கு ஆதரவான 4 சட்ட தொகுப்புகளை வாபஸ் வாங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் 30 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் நாடு தழுவிய அளவில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக குடியேற்றத்தில் சிஐடியு, எல்பிஎஃப், ஏஐடிசி, ஐஎன்டிசி சங்கங்கள் சார்பில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பெண்கள் மட்டும் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக சென்று மறியல் செய்வதாக திட்டமிட்டிருந்தோம். ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் இங்கே பழைய பேருந்து நிலையத்திலே இங்கே மறியல் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மாற்றும் வரை அனைத்து தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும், தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.